கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். இது அருமையான ஒரு வாக்கு தத்தம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்குமா? நம்ம மேல மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நிலை பெயர்ந்து தள்ளுண்டு போகலாம், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கை, உன்னோடு நான் செய்த உடன்படிக்கை, ஒரு சமாதான உடன்படிக்கை கூட அது ஒரு நாள் விலகாது என்று சொல்லி அவர் என்ன சொல்றாராம்? உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர். அப்போ நம்ம மேல மனது உருகுகிறார். அப்போ எப்போதும் ஆண்டவர் நம்மை பார்த்து மனது உருகுகிறார். அதான் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மலை போல நம்பி இருக்கிற காரியங்கள், மலை போல நம்பி இருக்கிற நபர்கள், இதெல்லாம் கூட விலகி போகலாம். நமக்கு யாரை நம்ம நம்பி கொண்டிருக்கிறோமோ, எந்த நபரை அல்லது எந்த காரியத்தை மலை போல நம்பி இருக்கிறோமோ அது கூட விலகி போகலாம். ஆனால் என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லுகின்றார். பாருங்க, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசே, ஆரோன், மிரியாம் இவர்கள் 3 பேரும் கடந்து போய்விட்டார்கள். யோசுவா வாலிபனாக இருந்தே மோசே கூடவே இருந்து, அதிலும் விசேஷமாக ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காத வாலிபன் என்று எழுதியிருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தர் சமூகத்திலே இருந்து மோசையோடு கர்த்தர் உறவாடுகிற விதம், மோசே எப்படி நடந்து கொண்டார், எப்படி ஜனங்களை சுமக்கிற பாரத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு ஜனங்களை சுமந்து கொண்டு போனார் என்பதெல்லாம் கூட இருந்தே பார்த்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது பாருங்க, மோசே கடந்து போயிட்டாரு. அதற்கு முன்பதாக ஆரோனும் மிரியாமும் கூட கடந்து போயிட்டாங்க. இவங்க 3 பேர் தான் மலை போல இஸ்ரவேல் மக்களுடைய நம்பிக்கைக்கு காரணமாக இருந்தாங்க. அவங்களால தேவனை நேர பார்க்க முடியல, தேவனோடு நேர பேச முடியாது. ஆனால் மோசே தான் தேவனை பார்க்கவும், தேவனோடு முகமுகமாக பேசவும், தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து ஜனங்களுக்கு சொல்லவுமாக இருந்தார். 40 வருடங்கள் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர் கடந்து போன உடனே அந்த சுமையை யோசுவாவின் தோள் மேல வைத்தது போல கர்த்தர் வைத்தார். ஆனால் அவர் சொன்னாரு, மோசையோடு இருந்தது போல யோசுவா, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நீ உயிரோடு இருக்கும் நாட்களெல்லாம் ஒருவரும் உனக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க முடியாது என்று சொன்னார். பாருங்களேன், நான் நினைக்கிறேன் யோசுவா, மோசே கடந்து போயிட்டாரு, மோசே தன் மேலுள்ள அபிஷேகத்தை யோசுவாவின் மேலே வைத்து ஜனங்களை நீ தான் நடத்தணும், நீ தான் கானானை பங்கிட்டு கொடுக்கணும் என்று சொல்லிட்டு போயிட்டாரு. திகைத்திருப்பார். ஐயோ, மலை போல நம்ம நம்பியிருந்த நபர் கடந்து போயிட்டாரே என்று சொல்லி திகைத்திருப்பார், கலங்கி இருப்பார். அப்ப கர்த்தருடைய கரம் வருகிறது, கர்த்தர் பேசுகின்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வாழ்க்கையில் சில நேரங்கள் இது போன்ற சூழ்நிலையில் அநேகர் தள்ளப்படுவது உண்டு. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. எலியாவை குறித்து பார்க்கின்றோம். எலியா நல்ல ஒரு தீர்க்கதரிசி. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி நடத்தி கொண்டு வந்தார். அவர் சுழல் காற்றினால் அக்கினி ரதத்தில் அப்படியே எடுத்துக்கொள்ளும் பொழுது அவரை பின்பற்றி வந்த எலிசா புலம்புவதை பாருங்களேன். என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே என்று சொல்லி புலம்புகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் ரதத்தை போல, ஒரு குதிரையை போல, குதிரை வீரரை போல அழகாய் அவர்களை நடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். அவர் திடீரென்று எடுத்துக்கொண்ட உடனே அவர் கூடவே இருந்த எலிசாவிற்கு
ஒரு கலக்கம், ஒரு திகில் வந்திருக்கணும். புலம்புகின்றார், வேதனையில் புலம்புகின்றார் பிரியமானவர்களே. ஆனால் எலிசாவை கர்த்தர் 2 மடங்கு வல்லமையாக பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். இப்போ கூட நீங்கள் இந்த நாளில் கூட நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கலங்கி இருக்கிறீங்க, உங்களுடைய நம்பிக்கை அற்றுப்போனது போல இருக்கின்றதோ, நீங்கள் மலை போல நம்பியிருந்த காரியம் உங்களுக்கு கைவிட்டது போல இருக்குதோ, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கையும் ஒரு நாள் மாறாது என்று சொல்லி உன்மேல் மனதுருகிற கர்த்தர் என்று சொல்கின்றார். அப்படியே உங்களை அருமையாக நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த இந்த அருமையான வாக்குத்தத்தத்தின் படியாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை விட்டு உடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. ஆண்டவரே, உன் மனதுருகுகிற கர்த்தர் என்று எழுதியிருக்கிறபடி ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே ஆண்டவரே மனம் உருகுகிற தேவனாக இருக்கின்றீர். எனவே ஆண்டவரே, இந்த நேரத்தில் யாரெல்லாம் கலங்கி ஆண்டவரே மனதில் பாரத்தோடு கூட தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பலப்படுத்துவீராக. உம்முடைய கிருபையை இன்னும் ஆண்டவரே அவர்கள் மேலே ஊற்றி ஆண்டவரே கிருபையை பெருக பண்ணி அருமையாய் கரம் பற்றி நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியின் உபவாச கூட்டம் சென்னையில் வைத்து நடைபெற இருக்கின்றது. மறந்து விடாதீங்க. அதற்காக நீங்கள் இப்பொழுதே ஆயத்தமாகுங்க. இந்த உபவாச கூட்டத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு தியானித்த இந்த வாக்கு தத்தத்தின்படியே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கர்த்தருடைய கிருபை மாத்திரம் உங்களை விட்டு ஒரு நாளும் விலகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.